அப்துல்லா இப்னு ரவாஹா தான். என்ன ஆயிடுதுன்னா, அவர் ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டு மயக்கமடைகிறார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது இந்த போருக்கு போகிறதுக்கு முன்னாடியே. அது பார்த்திங்கன்னா 4267 புகாரியில் இந்த ஹதீஸ் வருது. நான் நோயினால் மயக்கமடைந்திருந்த போது இறந்து விட்டதாக எண்ணி என் சகோதரி அம்ரா ரலியல்லாஹு அவர்கள் உடனே என்ன பண்ணுறாங்க, ஒப்பாரி வைக்கிறாங்க. மலை போல் இருந்தவரே, அப்படி இருந்தவரே, இப்படி இருந்தவரே என்று பலவிதமாக புலம்பி ஒவ்வொன்றாக அடுக்கிட்டே போகிறாங்க. அழுகும்போது, நீ மலை மாதிரி இருந்த, சிங்கம் மாதிரி இருந்த, நீ இப்படி கம்பீரமாக இருந்த அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதாவது சாவலை, மயக்கம் தான் போட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் கண் விழிச்சிடுறாரு. கண் விழிச்சிட்டு சொல்கிறாரு, நீ என்ன காரியம் பண்ணிகிட்டு இருக்கிறா, நீ இப்படி பேசிகிட்டு இருக்கிறா, இப்படி இருந்தியா அப்படி இருந்தியான்னு ஒப்பாரி. மலைக்கு என்னை கேட்டே இருக்காங்க, என்னப்பா நீ அப்படிப்பட்ட ஆளா, என்ன நீ மலை மாதிரி பெரிய ஆளா, நீ அவ்வளோ கம்பீரமான ஆளா அப்படின்னு சொல்லி என்னை கேட்டுகிட்டே இருந்தாங்க. வாய மூட மாட்டியா அப்படின்னு சொல்லி, அதாவது செத்து போனதான் எந்திரிச்ச ஆள் அவரே எந்திரிச்சு சத்தம் போடுறாரு. அதுக்கப்புறம் இது நிஜமாலுமே கொலைப்பட்டவனே என்ன ஆகுது, அவர் அழுவலை. யார், அந்த அம்ராலின்னு இது மாதிரி ஏற்கனவே அவர் சொல்லி வச்சதுனால அவர் அழுவலை.